நான் ட்ரை பண்ண நாட்டுக்கோழி பிரியாணி ரெசிபி பார்ப்போமா? இதுக்கு 1.5 கிலோ கறி எடுத்தேன். அதில் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு டபராவை வச்சு அதில் எண்ணெயை சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கத்தை போட்டாச்சு. அது கூடவே 4 வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணியும் சேர்த்து வச்சுட்டேன். அது ப்ரௌன் ஆகி வந்ததும் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டேன். 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, அப்புறம் கூடவே வேக வச்ச கறியும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டேன். வதக்கி விட்டதும் அரிசி வேகிறதுக்கும் கறி வேகிறதுக்கும் தண்ணி அளவாக அளந்து ஊற்றியாச்சு. ஊற்றின தண்ணி கொதிச்சு வந்ததும் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் அதில் சேர்த்தாச்சு. இப்போது தம் போடுறதுக்காக ஒரு அடிகனமான தோசைக்கல்லையும் சிம்மில் வச்சு ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ண தோசைக்கல் மேலே இந்த தபராவை தூக்கி போட்டுட்டு அது மேலே வாழை இலையை போட்டு தட்டு போட்டு மூடி தம்முக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடு கேப்பில் முட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சு. 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா கம கம பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.